பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. குருபெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசி. விசுவாவசு வருடம் 2025 மே மாதம் 15ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. பொதுவாகவே ஒரு ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருப்பது குரு பெயர்ச்சி மட்டும்தான். குரு என்பவர் முழு சுப்பர், தனக்காரணகர்த்தா என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சரி, ரிஷபராசிக்காரர்களைப் பற்றி சொல்லுவதென்றால் இவர்கள் களையான தோற்றமுடையவர்கள், பெண்களை வசீகரிக்கக் கூடியவர்கள். இவர்களுக்கும் பெண்கள் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் ராசிநாதனே சுக்கிரன்தான். சுக்கிரன் என்றால் சுகபோகம், சிற்றின்பம், சுவையான உணவு உண்பது, சிறந்த கலைகளை மட்டும் பார்த்து ரசிப்பது அப்படின்ற தன்மைகள் உண்டு. உதாரணத்திற்கு இவர் ஒரு பேங்குக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த தள்ளுக்கதவுல இருக்கிற கண்ணாடியை பார்த்து தலைவாரிக் கொள்வாரு. நல்ல விதமாக அழகான உடைதான் அணிந்திருப்பார். இது அவர் இயல்பு. பேங்க் உள்ளே சென்றவுடன் முதலில் ஒரு யங் லேடி ஸ்டாப் முன்னால் சென்று அமர்வார். எந்த ஹோட்டலில் சுவையான உணவு கிடைக்கும் என்பது இவருக்கு தெரியும். சுக்கிரன் இவருக்கு 6ஆம் இடத்து அதிபதியாகவும் வருவதால் இவர் தனக்குத்தானே தன் தலையில் மண்ணை அள்ளிப் போட்டுக் கொள்வார், தன் விரலை வைத்து தன் கண்ணை குத்திக் கொள்வார் என்பது போன்ற விஷயங்களும் அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் எப்போது நடக்கும் என்றால், புதன் வேண்டாத நட்சத்திர கால்களில் பயணிக்கும் போது, எதிரி நட்சத்திர கால்களில் பயணிக்கும் போது இது நடக்கும். அந்த நேரத்துல ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. எப்போதுமே தலையில் மண்ணை அள்ளிப் போட்டுக் கொண்டே இருக்கவே மாட்டார். வாயைக் கொடுத்து வம்பை விலக்கி வாங்கிக் கொள்வது என்பதெல்லாம் இவர்தான். புதன் சரியில்லாமல் இருக்கும் நேரத்தில் மட்டும்தான் இது நடக்கும். புதன் சுக்கிரனின் நட்சத்திர கால்களில் பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பணத்தை கொடுத்து ஏமாந்து போவதும் புதன் சுக்கிரனின் நட்சத்திர கால்களில் செல்லும் போதுதான் நடக்கும். சுக்கிரனின் நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் இடங்களை பாருங்கள். முதலில் பரணிமேஷ ராசியில், அதாவது ரிஷபத்திற்கு 12வது இடம். அது கெட்ட இடம். அங்கே பரணி நட்சத்திரம் இருக்கிறது. ஓகேயா? அப்புறம் பூரம் என்ற ஒரு நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கிறது. சிம்ம ராசி என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு அறவே ஆகாத ஒரு ராசியாகும். அதன் பிறகு பூராடம் என்ற ஒரு நட்சத்திரம் குருவின் வீடான தனுசு ராசி, அதாவது 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம், அதில் இருக்கிறது. இதுவும் ரிஷபராசிக்கு மோசமான இடம்தான். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? 8ஆம் இடம் என்பது எல்லா ராசிகளுக்கும் மிக மிக மோசமான இடம்தான். அந்த இடத்தில் சுக்கிரன் நட்சத்திரமான பூராடம் இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் புதன் பயணிக்கும்போது நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களைத் தேடி ஒரு வம்பு வழக்கு, அவமானம் என்பது வரும். ஆகவே அந்த நேரங்களில் மிக ஜாக்கிரதையாக அடக்கி வாசிப்பது நல்லது. அதே சமயத்தில் புதனின் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திர கால்களில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது அருமையான நன்மைகள் ஏற்படும். 3ஆம் இடம் கடகம், சந்திரனின் வீடு, தைரிய வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம். அங்கு ஆயில்யம் என்ற புதனின் நட்சத்திரம் இருக்கிறது. அந்த கடக மனையானது குரு பிறந்த வீடு, குரு உச்சம் அடையும் வீடு. ஆகவே இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் செய்யும்போது தைரியம் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். அடுத்து கேட்டை என்ற புதனின் நட்சத்திரம் ரிஷபராசிக்கு களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் செய்யும் பொழுது கணவன் மனைவி உறவு மிக இனிமையாக இருக்கும் மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்து பார்த்தீர்களேயானால் ரேவதி என்ற புதனின் நட்சத்திரம் லாகஸ்தானமாகிய 11வது இடம், அதாவது குருவின் வீட்டில் இருக்கிறது. அந்த ரேவதியில் சுக்கிரன் பயணம் செய்யும் பொழுது லாபம் மட்டுமே கிடைக்கும் என்பது உறுதி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை விஷயங்களையும் சொல்லியிருக்கிறோம். இப்போது நாம் குரு பெயர்ச்சி பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம்.
தற்சமயம் ரிஷப ராசிக்காரர்களைப் போன்ற ஒரு அதிர்ஷ்டசாலியான ராசி எதுவுமே கிடையாது. யோகம் என்றால் உங்க வீட்டு யோகம் எங்க வீட்டு யோகம் இல்லை. தனகாரகன் குரு தனஸ்தானத்திற்கே வருகிறான். 2, 5, 7, 11 ஆகிய இடங்கள் குருவிற்கு சிறந்த இடங்களாகும். இதுநாள் வரை உங்கள் ராசியிலேயே இருந்த ஜென்மகுரு இப்போது தன குருவாக மாறி 2ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த நேரத்தில் 11ஆம் இடத்தில் லாபசனி, 10ஆம் இடத்துல பிரம்மாண்ட ராகு, அந்த ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்துவது என்ற அமைப்புகள் எல்லாம் நடைபெறுகிறது. இதுபோன்ற ஒரு அமைப்பு இன்னும் எத்தனை வருடம் கழித்து ஏற்படும் என்று கணிக்க முடியாது. தற்சமயம் குரு பெயர்ச்சி பற்றி ரிஷப ராசிக்காரர்களுக்காக யார் யாரெல்லாம் வீடியோ வெளியிடுகிறார்களோ அத்தனையும் சிறந்ததாகவே இருக்கும். எல்லா வீடியோக்களையும் தவறாமல் பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். எங்கள் வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு காந்த சக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி, பண ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு உண்டாகிவிடும். உங்கள் ஜாதகத்தில் மகாலட்சுமி ஸ்தானம் ஆகிய 1, 5, 9 ஆகிய இடங்களில் குருபுதன் சனி அல்லது ராகு இருந்துவிட்டால் இந்த பலன்கள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். மேலும் இவர்களின் தசை நடந்தாலும் 100 மடங்கு அதிகமாக பலன்கள் கிடைக்கும். அதேபோல் கேந்திரஸ்தானமாகிய 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் இந்த குருசனி புதன் ராகு இவர்கள் இருந்தாலும் உழைப்பினால் பலன்கள் கிடைக்கும். மேலும் எந்த தசை நடந்தாலும் அதில் குருசனி புதன் ராகு இவர்கள் புத்தி நடந்தாலும் இந்த பலன்கள் 75% வரை நடக்கும். இதில் இவர்களின் அந்தரம் என்பது நடந்தாலும் 60% வரை அருமையான பலன்கள் நடக்கும். இதையெல்லாம் ஒரு ஜோதிடர் தான் சொல்லுவார். எங்க குருநாதரின் நம்பர் கொடுத்திருக்கிறோம். அவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டு பலனடைய நினைச்சீங்க அப்படின்னா போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பலனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக குரு, அதுவும் தனித்த குரு, இருந்த இடத்தை கெடுப்பார் என்பது உண்டு. ஆனால் அதுக்கு விதிவிலக்காக 2, 5, 7, 11 ஆகிய இடங்களில் இருக்கும் குரு ஸ்தான பலத்தை அதிகரிக்க செய்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும். தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு தனம் அதிகரிக்கும். குடும்பம் சந்தோஷமான நிகழ்வில் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இப்போது குரு பார்க்கும் இடங்களை எப்படி வளப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். குருவின் 5ஆம் பார்வை நமக்கு, அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் துலாத்தில் விழுகிறது. அந்த இடம் ருண, ரோஹண, சத்ருஸ்தானம், மேலும் கடன் வம்பு வழக்கு வேலையாகியவற்றையும் குறிக்கும். இந்த 6ஆம் இடம் குருவின் பார்வையை பெற்று புனிதம் அடைந்து விடுகிறது, தூய்மையாகி விடுகிறது. அதாவது எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் குணமாகிவிடும். எப்பேற்பட்ட எதிரிகள் இருந்தாலும் உங்கள் காலில் வந்து விழுந்து விடுவார்கள். வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். சம்பள உயர்வு கிடைக்கும். பேங்கில் கடன் கிடைக்கும். மேலும் இந்த 6ஆம் இடம் குருவின் எதிர் அணிக்காரன் சுக்கிரனின் வீடு என்பதால் குருவானவர் மிகவும் உக்கிரமாக நற்பலன்களை தீர்க்கமாக செய்துவிடுவார். இந்த இடத்தில் நமது ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துக்காரன் கெட்டவனாக வருவதால் நமக்கு இதில் நல்ல லாபம் உண்டாகிவிடுகிறது. சரி, இதற்கு அடுத்தாற்போல் குருவின் சமசப்த 7வது பார்வை நமக்கு 8ஆம் இடமான அட்டமா ஸ்தானத்தில் விழுகிறது. அது குருவின் வீடு. தன் வீட்டை குரு பார்க்கிறான் என்பது ஒரு விசேஷமான விஷயம். 8ஆம் இடம் என்பது அவமானம், அசிங்கம், துன்பம், விபத்து போன்றவைகளை குறிக்கும். மேலும் புதையல் அதிர்ஷ்டமும் திடீர் அதிர்ஷ்டமும் அங்குதான் இருக்கிறது. ஆயுள் ஸ்தானமும் அதுதான். ஆஹா, இதன் பலன்களைச் சொல்ல எத்தனை பக்கம் எழுதினாலும் காணாது. அந்த இடத்தில் நமது சுக்கிரனின் நட்சத்திரமும் இருக்கிறது. இதில் உள்ள பெரிய சூட்சுமம் என்னவென்றால், இந்த சுக்கிரனின் நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தின் வழியாகத்தான் நமக்கு புதையல் யோகம், லாட்டரி யோகம், திடீர் பண வரவு போன்ற யோகங்கள் கிடைக்க இருக்கிறது. அங்கே சூரியனின் நட்சத்திரமும் இருப்பதால் சூரியன் நமக்கு சுகாதிபதி. வீடு, வாசல், வாகனம் போன்றவற்றை வாங்கும் யோகமும் மிக அற்புதமாக இருக்கிறது. தாயின் உடல் நலமும் சீராகிவிடும். இதற்கு மேல் ஒரு மனிதனுக்கு என்ன வேண்டும்? 8ஆம் வீட்டில் உள்ள கேவலம், அசிங்கம்,
அவமானம், விபத்து போன்ற எல்லாவற்றையும் குரு தன் பார்வையால் போக்கிவிடுகிறார், துடைத்து எரிந்து விடுகிறார். குரு தன் வீட்டை தானே பார்ப்பதால் அந்த 8ஆம் இடம் சுபத்துவம் அடைந்து விடுகிறது. மேலும் அது ஏற்கனவே சுபரின் வீடுதானே. இது தவிர 11ஆம் இடம் குருவின் வீட்டில் இருக்கும் சனி சுபத்துவம் அடைந்து அதே 8ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறான். இந்த இடத்தில் உள்ள சூட்சுமத்தை பார்த்தீர்களேயானால், பார்க்கும் இடத்தை பாழ்படுத்தும் சனியாக இல்லாமல் வளப்படுத்தும் சரியாக மாறியிருக்கிறான் என்பதை கவனிக்க வேண்டும். என்னவென்று சொல்வதம்மா, இறைவனின் பேரருளை என்றுதான் பாடத் தோன்றுகிறது. அற்புதம், அற்புதம், மிக அற்புதம். இந்த நேரத்தில் 1, 5, 9 இடத்தின் தசை நடந்தால் அல்லது புத்தி நடந்தாலோ இவையெல்லாம் தானாகவே கிடைக்கும். எப்படி கிடைக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்ப வருவேன், எப்படி வருவேன்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா வரவேண்டிய நேரத்தில் வருவேன் என்று ரஜினி சொல்கிறார் அல்லவா, அதுபோலதான் இதுவும். கேந்திரஸ்தானமாகிய 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நாமாக செய்வதல்ல, பிறக்கும்போதே வாங்கிக் கொண்டு வருவது. மகாலட்சுமி யோகம் பொருந்திய இடங்கள். அடுத்து குருவின் 9ஆம் பார்வை 10ஆம் வீடான சனியின் வீட்டில் படுகிறது. இது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஏற்கனவே 11ஆவது இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறான். இதையெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள், உங்களுக்கு தொழிலில் எப்படி லாபம் ஏற்படப் போகிறது என்பது விளங்கும். கடை வைத்திருப்போர்களுக்கு கடையில் கூட்டம் குவியும். நியாயமான விலையில் நல்ல சரக்குகளை விற்றீர்களேயானால் நமக்கு நம் ரிஷபராசிக்கு 7.5 சனி வரும்போது இது நம்மை காக்கும். வேலை செய்பவருக்கு, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் ஜாதக நிலையை பொறுத்து சைடு பிசினஸ்கள் செய்தும் பணம் சம்பாதிக்கலாம். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், கலை சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், பெண்கள், அலங்காரப் பொருட்கள் விற்கும் வியாபாரம் செய்யும் ஆட்கள், கமிஷன் பிசினஸ், பேச்சை தொழிலாகக் கொண்டவர்கள், புதனின் காரகத்துவமான பேப்பர், மீடியா, யூடியூப், கலைத்துறை போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த நேரம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஹோட்டல் பிசினஸ் அருமையாக நடக்கும். புழு, கிருமிகள் ஆகியவற்றிற்கு சொந்தக்காரனாகிய ராகு அந்த 10ஆம் இடத்தில் இருப்பதால் ஹோட்டல் பிசினஸ் செய்பவர்கள் மிக சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்து ஹோட்டல் தொழிலை நடத்த வேண்டும். ஆனால் குருவின் பார்வை அந்த ராகுவின் மீது படுவதால் அந்த ராகுவே உங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி உங்களை வியாபாரம் செய்ய வைத்து விடுவான். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கனரக, மிஷனரி தொழில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டிவிடும். ரியல் எஸ்டேட் பிசினஸில் உள்ளவர்களுக்கும் பணம் வந்து குவியும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டும் சந்தர்ப்பமும் தானாகவே அமையும். கெட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லாததால் பரிகாரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இருந்தாலும் மகாலட்சுமி, ஆஞ்சநேயர் பெருமாள் மற்றும் கால பைரவர் வழிபாடு நல்லது. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்கள், நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்கள், ஊனமுற்ற ஏழைகளுக்கு உணவளியுங்கள். இது குரு பெயர்ச்சி என்பதால் குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கிக் கொடுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே பெரிய பரிகாரம்தான். தனக்குப் போகத்தான் தான தர்மம். முதலில் உங்கள் உடல்நிலையை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். சத்துள்ள உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள், பழங்கள், காய்கறிகள், கீரைகள் சாப்பிடுங்கள். ரிஷப ராசிக்காரர்களை பற்றி பேசுவதென்றால் நாள் முழுக்க பேசிக்கொண்டே போகலாம். அதிகமாக பேசி பேசி களைத்துப் போய் விட்டேன். முதலில் போய் ஒரு செம்பு பால் குடிக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்து விடுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்கிவிடுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.